Hello viewers, this is our channel Cockatoos Spoken English and this is our favorite segment, today's vocabulary. The first word today is bit. B. P கிடையாது B. It. D. It. Bid ன்னு சொல்கிறோம். An effort to do or obtain something. அதாவது ஒன்றை பெறுவதற்காக அல்லது ஒன்றை செய்வதற்காக செய்யப்படும் முயற்சியை தான் நம்ம பிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம்னா ஏலம் கோருவதுன்னு சொல்லலாம். இப்போ ஆக்ஷன்லாம் இப்போ ஏலம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஏலம் எடுக்கிறதும் இந்த ஏலம் கேட்குறதும் பிட் தான். இந்த கேர்ள் வில் மேக் எ பிட் டு பிரேக் எ ரெக்கார்ட். அந்த சாதனையை முறியடிப்பதற்காக அந்த பெண் முயற்சி செய்வாள். சி வில் மேக் எ பிட், முயற்சி செய்வாள். இப்போ இங்கே முயற்சி அப்படின்ற மீனிங்கில் தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அந்த சென்டென்ஸ், ஃபின்லாண்ட் கன்ஃபர்ம்ஸ் பிட் டு ஜாயின் நேட்டோ. நேட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களோட முயற்சி செய்யப்படும் அப்படின்னு ஃபின்லாண்ட் உறுதியாக சொல்லியிருக்காங்க. நேட்டோ குரூப்பில் சேர்றதுக்கு, நேட்டோ கண்ட்ரீஸில் சேர்றதுக்கு வி வில் டேக் த எஃபோர்ட்ஸ், நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு ஃபின்லாண்ட் இன்றைக்கி உறுதிப்படுத்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் த செகண்ட் வேர்ட் சலேசியம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க. காம்பன்சேஷன், இழப்பீடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு வார் இல்லை ஃப்ளட்ஸ் இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் இதில் ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது சஃபரிங்ஸ் இல்லை இன்ஜுரிஸ், காயங்கள் அல்லது உயிர் சேதமோ இல்லை பொருட்சேதமோ ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு தான் சலேசியம் அப்படின்னு சொல்கிறோம். சலேசியம் வாஸ் given to the farmers who were affected by the floods. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அந்த சலேசியம் இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. And rupees 1 lakh salesium announced. In today's newspaper it is given in rupees 1 lakh salesium announced. ரூபாய் 1 லட்சம் இழப்பீடாக கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழோட சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவாரியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, அந்த குவாரி ஆக்சிடெண்ட்டில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு rupees 1 lakh சலேசியம் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வேர்ட் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் டிகிங் அவுட் த எர்த் ஃபார் த ஓல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பில்டிங்ஸ். பூமியை தோன்றது, டிகிங் அவுட்னா தோன்றது, புதஞ்சு இருக்கக்கூடிய பொருட்களை தோன்றது தான் டிக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். டிகிங் அவுட் ஃபார் த ஓல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பில்டிங்ஸ். நிறைய காலமாக விச் ஹாவ் பீன் பரீட் ஃபார் எ லாங் டைம், நிறைய காலங்களாக பூமிக்கடியில் புதஞ்சிருக்கக்கூடிய பொருட்களையோ அல்லது கட்டிடங்களையோ தோண்டி எடுக்கக்கூடிய அந்த செயலை தான் எக்ஸ்கவேட் அப்படின்னு சொல்லுவோம். அகழ்வாராய்ச்சி, அகழ்வாய்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அகழாய்வுன்னு சொல்லுவோம் தமிழில், அகழ்வாய்வுன்னு சொல்கிறது. A number of artifacts were digged out from கீழடியிலேருந்து நிறைய அந்த பழங்கால பொருட்கள், பழமை பொருட்கள், கலைப்பொருட்கள் அதாவது தோண்டப்பட்டிருக்கு, கீழடியில் தோண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் ARTE அப்படின்னு ஸ்பெல்லிங் இருக்குது. சம் பிளேசஸில் ARTI அப்படின்னும் இருக்கும். இட்ஸ் நாட் எ மிஸ்டேக், இட்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ARTன்னு இருக்குது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ARTI அப்படின்னு இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷ். தட்ஸ் ஆல். Next, in today's newspaper, it's given ivory pendant found at excavation site. Ivory-na தந்தம், pendant பதக்கம். ஸோ தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு பதக்கம் எக்ஸ்கவேஷன் சைட், அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடத்துலேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் த ஃபோர்த் வேர்ட் டாக்டிக்கல்னா தந்திரமாக செயல்படுவது. இட்ஸ் an objective. ஸோ டாக்டிக்கல் அப்ரோச், தந்திரமாக செயல்படக்கூடிய அந்த அப்ரோச் தான் டாக்டிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். A skillful arrangement and use of forces to win a battle or achieve something. அதாவது தந்திரமாக நம்மளோட ஃபோர்ஸஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை இல்லை சோல்ஜர்ஸையோ வெப்பன்ஸையோ தந்திரமாக செயல்பட வைக்கிறது, அந்த தந்திரமாக செயல்படுத்துறது தான் டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம், உத்தின்னு சொல்லுவோம் தமிழில். they won the match by using some tactics. அந்த மேட்ச் அவங்க எப்படி வின் பண்ணாங்கன்னா சில டாக்டிக்ஸ், சில தந்திரங்களை பயன்படுத்தி தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கம்பெனி ப்ரொடியூசஸ் டாக்டிக்கல் பேட்டரி ஃபார் பேட்டில்ஃபீல்டு போர்க்களத்தில் செயல்படுத்துறதுக்காக இந்தியன் கம்பெனி ஒன்று என்ன பண்ணியிருக்கு, ஒரு டாக்டிக்கல் பேட்டரி, தந்திரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பேட்டரி, தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு பேட்டரி they ப்ரொடியூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் த ஃபிஃப்த் வேர்ட் இஸ் ஃப்ளம்பாயண்ட். ஃப்ளம்பாயண்ட் மீன்ஸ் ஃப்ளம்பாயண்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் இப்போ பி கிடையாது, ஃப்ளம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆக்டிங் இன் ஏ லவுட் கான்ஃபிடென்ட் வே தட் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன். அதாவது மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக, தைரியமாக, ஆடம்பரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தட் இஸ் ஆர்ப்பாட்டமாக அப்படியே பகட்டாக நடந்துக்கிறது. சி ட்ராஸ் த பப்ளிக் அட்டென்ஷன் வித் அ ஃப்ளம்பாயண்ட் பர்சனாலிட்டி. அவங்களோட அந்த ஆடம்பரமான அந்த பகட்டான அவங்களோட அந்த ஆளுமை, அந்த பர்சனாலிட்டியாலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சி ட்ராஸ் த பப்ளிக் அட்டென்ஷன், பொதுமக்களுடைய கவனத்தை அவங்க பக்கம் ஈர்க்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஆடம்பரமான அந்த நடத்தையினால்
அவங்க பக்கம் பொதுமக்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A flamboyant all-rounder who flourished in ODIs deports. ODIs means one day internationals. A flamboyant all-rounder who flourished in ODIs. ODIs ஒன் டே இன்டர்நேஷ்னல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு வீரர். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வீரர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் ஆண்ட்ரூ சைமன்ஸ் எ ஃப்ளம்பாயண்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாத்துலேயுமே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். எ ஃப்ளம்பாயண்ட் ஆல்ரவுண்டர் ஹூ ஃப்ளாரிஸ்ட் இன் ஓடிஐஸ் டிபோர்ட்ஸ். டிபோர்ட்ஸ் மீன்ஸ் டேட், இறந்து போகிறது தான் வந்து டிபார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், that's all for today. I hope you like this video. Please give your comments in the comment section. Thank you.